அனைவருக்கும் வணக்கம். இந்த குவாலிஃபிகேஷன் டேப்பில் வந்து குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணுறதுல நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, எனக்கு தெரியும். ஸோ அந்த விஷயத்தை எப்படி சரியான முறையில் மெத்தடில் நீங்கள் ஆட் பண்ண முடியும்ன்றதை வந்து நான் உங்களுக்கு இதில் இந்த வீடியோவில் காட்டித்தரேன். ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்தாக்கள் இதையும் திரும்ப ஒருக்கா பாருங்கள், நீங்கள் சரியான விதத்தில் குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி. சரிதானே? இப்போ இதில் வந்து பாருங்கன்னா ஆல்ரெடி குவாலிஃபிகேஷன்ஸை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ஆட் பண்ண குவாலிஃபிகேஷனை எப்படி டிலீட் பண்ணலாம்ன்றதை காட்டித்தரேன் பாருங்கள். முதலாவது GCAL செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ண சொன்னால் இந்த நீளமாக இருக்கிற இந்த GCAL என்ற செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே எப்படி இந்த பாக்ஸ் வரும். சரிதானே? இந்த பாக்ஸை வந்து இப்போ என்ன செய்யணும், டிலீட் என்று கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களோட AL வந்து டிலீட் ஆகிட்டு. இப்போ நீங்கள் O லெவலில் டிலீட் பண்ண போகிறீங்கன்னா இந்த GCOL என்றதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு டிலீட் என்று கொடுத்தீங்கன்னா இது டிலீட் ஆயிரும். சரி, இப்போ எல்லாமே டிலீட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டில் இருந்து உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் என்ன மாதிரி இந்த குவாலிஃபிகேஷன்ஸை கொடுக்குறேன். சரி, முதலாவது நான் GCAL கொடுக்குறேன். அது திரும்ப GCAL இண்டெக்ஸ் நம்பர், சும்மா ஒரு இண்டெக்ஸ் நம்பரை கொடுக்குறேன். ஸோ நான் முதலாவது பயோசயின்ஸ். சரி தானே? பயோசயின்ஸில் எனக்கு C என்று கொடுக்குறேன். சரியா? அடுத்தது வந்து கெமிஸ்ட்ரியில் எனக்கு A என்று கொடுக்குறேன். இது சும்மா ஒரு ரிசல்ட்ஸை நான் கொடுத்து காட்டணும் உங்களுக்கு. நீங்கள் திரும்ப உங்களோட ஒரிஜினல் ரிசல்ட்ஸை ரிசல்ட் ஷீட்டில் என்ன ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் கொடுங்க. சரியா? ஆட் சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட் இப்போ நான் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஆட் குவாலிஃபிகேஷன் கொடுத்தேன்னா எனக்கு இங்கே வந்துட்டு ஓகே. இப்போ A லெவல் முடிஞ்சு இப்போ O லெவலுக்கு வருவோம். O லெவலில் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று இருக்குது, அதை வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால் GCOL இண்டெக்ஸ் நம்பர் வந்து நான் இதில் சும்மா ஒரு இண்டெக்ஸ் நம்பரை வந்து மாற்றுறேன். சரியா? வேறு ஒரு இண்டெக்ஸ் நம்பரை மாற்றிட்டு இப்போ நான் சிங்கள அல்லது தமிழ் லாங்குவேஜ் இதுதான் அவங்க தமிழ்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். என்ற தமிழ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர்ன்றது வந்து அவங்க லிட்ரேச்சர் பாடத்தை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நான் C என்று கொடுக்குறேன். சரி, ஆட் சப்ஜெக்ட். இதில் மினிமமான ரிசல்ட்ஸையும் நான் கொடுக்குறேன். ஏன்டா அப்போ தான் ஆட் பண்ணப்படுதுன்னு காட்டுறதுக்காக. இப்போ நான் சைவனர்லையும் C கொடுக்குறேன். அடுத்தது வந்து மூன்றாவதாக சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷை கொடுக்குறேன். இங்கிலீஷ்லேயும் எனக்கு C என்று கொடுக்குறேன். சரியா? அடுத்து 4வது சப்ஜெக்ட்டுக்கு போகிறேன். 4வது சப்ஜெக்டாக சயின்ஸை கொடுக்குறேன். சயின்ஸ்லேயும் C. ஓகே, ஆல்ரெடி 4 சப்ஜெக்ட் கொடுத்துட்டோம். இனி அடுத்தது வந்து ஹிஸ்ட்ரி கொடுக்குறேன். ஹிஸ்ட்ரிலையும் C. சரியா? மொத்தம் 5 சப்ஜெக்ட். கட்டாய பாடம் 6 தான் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் கட்டாய பாடம் 6 கொடுத்தீங்கன்னா சரி. இப்போ நான் இதில் மிஸ் பண்ணியிருக்கிற சப்ஜெக்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸை தேட போகிறேன். ஓகே, இந்த இருக்குது மேத்தமெட்டிக்ஸ்லேயும் C ஆட் சப்ஜெக்ட். சரி, அப்போ நான் கட்டாய பாடம் 6 கொடுக்குறேன். நீங்கள் 9 பாடத்தையும் நீங்கள் கொடுங்க, பிரச்சனை இல்லை. சரி தானே? கொடுத்துட்டு இப்போ ஆட் குவாலிஃபிகேஷன். ஓகே, இப்போ எல்லா குவாலிஃபிகேஷன்ஸும் இங்கே ஆட் ஆக்கப்பட்டுட்டு இப்போ நீங்கள் இதில் செக் பண்ணலாம் உங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாம். சரியா? இப்போ நான் சர்வெண்ட் கொடுக்குறேன்னு பாருங்கள். சர்வெண்ட் கொடுத்தோன்னே இதில் ப்ளீஸ் செலக்ட் த ஹையஸ்ட் அகாடமிக் குவாலிஃபிகேஷன். இது ரெண்டுலேயும் எது ஹையஸ்டான குவாலிஃபிகேஷன்? A லெவல். அப்போ A லெவலில் டிக் பண்ணிவிட்டு சர்வெண்ட் கொடுங்க. குவாலிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி சர்வ்டு. விளங்கிட்டா? இவ்வளோ தான் விஷயம். சரிதானே? இப்போ இதை கொடுத்த பிறகு மேலே வாங்க. மேலே வந்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டேப் வந்து கட்டாயம் நிரப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அக்யூப்மெண்ட் டேப்ஸும் நிரப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஜென்ரலுக்கு போங்க. ஜென்ரலுக்கு போயிட்டு இதில் டிக் பண்ணி நான் கொடுத்த விஷயமெல்லாம் உண்மை என்றதை ஒத்துக்கொள்கிறேன்னு சர்வ் கொடுங்க. சக்ஸஸ்ஃபுல்லி சர்வ்டுன்னு வந்த பிறகு மேலே போங்க. இங்கே அப்ளை என்ற ஒரு பட்டன் இருக்குது. இந்த அப்ளை என்றதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃபுல் அப்ளிகேஷனும் உங்களுக்கு ஒரு வியூவில் வரும். இதில் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம் கொடுத்த ரிசல்ட்ஸ் எல்லாம் சரியா பிள்ளையா எல்லாமே சரியாக வந்திருக்கா, உங்களோட IC நம்பர் எல்லாமே சரியானு பார்த்துட்டு இதில் ரெஃபரீஸ் வந்து வராது. இதில் தேவை ஆல்ரெடி நான் வீடியோவில் சொன்ன விஷயம் தான். இப்போ போஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இது போஸ்ட் தான் ஓகே இருக்கும். அதாவது ப்ரிஃபர்ட் கம்யூனிகேஷன் மெத்தட், எந்த மெத்தடில் வந்து கம்யூனிகேட் பண்ண விரும்புறீங்கிறது போஸ்ட். சரியாக போதும். சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு போயிடும். இதில் நான் சப்மிட்னு கொடுக்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் இதில் நான் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சும்மா உங்களுக்காக கொடுத்து காட்டினது. சரிதானே?